இளநிலை பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளதாக தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரிகள், சுயநிதி கல்லூரிகள் என 440க்கும் மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் உள்ளன. இவற்றில் இளநிலை படிப்புகளில் சுமார் 2 லட்சம் இடங்கள் வரை உள்ளன. இவற்றை நிரப்புவதற்கான மாணவர் சேர்க்கை கலந்தாய்வு இணையதளம் வழியாக நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான கலந்தாய்வில் பங்கேற்பதற்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. மாணவர்கள் www.tneonline.org எனும் இணையதளம் வாயிலாக அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வில் பங்கேற்கும் மாணவர்களுக்கான ரேண்டம் எண் ஜூன் 5ஆம் தேதியும் தரவரிசை பட்டியல் ஜூன் 29ஆம் தேதியும் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கலந்தாய்வு தொடங்கும் நாள் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என்று தொழில்நுட்ப கல்வி இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. இணையதள வசதி இல்லாத மாணவர்கள் பயன்பெறும் வகையில் விண்ணப்ப பதிவு மற்றும் கலந்தாய்வில் கலந்து கொள்ள உதவுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 110 சேவை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் 93.4 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக கடந்த 23ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. தேர்தல் நடந்து முடிந்து 10 நாட்களுக்கு பிறகு தொகுதி வாரியாக வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் 93.41 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருப்பது தெரியவந்துள்ளது. அதற்கடுத்தபடியாக வீரபாண்டி தொகுதியில் 93.36 விழுக்காடு வாக்குகளும், குளித்தலை தொகுதியில் 92.79 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. குமாரபாளையம் தொகுதியில் 92.61 விழுக்காட்டினரும், பாலக்காடு தொகுதியில் 92.57 விழுக்காட்டினரும் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். தமிழ்நாட்டிலேயே குறைந்தபட்சமாக பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் 68.9 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கின்றன. விளவங்கோடு தொகுதியில் 71.26 விழுக்காடும், மதுரை வடக்கு தொகுதியில் 72.22 விழுக்காடும், மதுரை மத்திய தொகுதியில் 73.89 விழுக்காடும், குளச்சல் தொகுதியில் 74.02 விழுக்காடு வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் பேரவைத் தேர்தலின் போது பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படும் நிலையில் விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் கடந்த 23ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவிய நிலையில் பதிவான வாக்குகள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 62 மையங்களில் எண்ணப்பட உள்ளன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணுவதுடன் பணிகள் தொடங்குகின்றன. அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணி முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணப்படும். இதற்காக 234 வாக்கு எண்ணும் அறைகள் மற்றும் 3300க்கும் மேற்பட்ட மேஜைகள் தயார் நிலையில் உள்ளன. சுமார் 10,000 பணியாளர்கள் மற்றும் 4,600க்கும் மேற்பட்ட நுண் பார்வையாளர்கள் இப்பணியில் ஈடுபடுகின்றனர். அனைத்து மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் மையங்களுக்கு செல்வதற்கு முதன்முறையாக QR குறியீடு எண் கொண்ட புகைப்பட அடையாள அட்டை முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு சுற்றின் முடிவுகளும் உடனுக்குடன் பொது ஒலிபெருக்கி வழியாகவும் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான result.eci.gov.in மற்றும் ECINET என்ற செயலி மூலமும் அறிவிக்கப்படும் என மாநில தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் வெயில் கொளுத்தி வரும் சூழலில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் சூறை காற்றுடன் கனமழை பெய்தது. காலையில் வெயில் வாட்டிய நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பெரம்பூர் மாவட்டத்தில் வேப்பந்தட்டை, பாண்டகப்பாடி, குன்னம், வேப்பூர், செட்டிகுளம் உள்ளிட்ட இடங்களில் கோடை மழை கொட்டி தீர்த்தது. பழனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. திருச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டிய நிலையில் திடீரென இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. மணச்சநல்லூர், சமயபுரம், ஸ்ரீரங்கம், தென்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்ட எல்லையில் அமைந்துள்ள பாரசாலை மகாதேவர் கோயில் பூரம் திருவிழா ஊர்வல காட்சிதான் இது. கேரள தேவசம் போர்டின் கட்டுப்பாட்டில் உள்ள மகாதேவர் கோயிலில் சித்திரை திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வான பூரம் நிகழ்வை ஒட்டி பஞ்ச வாத்தியங்கள் இசைக்க 7 யானைகளின் மீது அமர்ந்து குடைமாற்றும் நிகழ்வு அனைவரையும் கவர்ந்தது.
செண்டை மேளம் முழங்க விழா களை கட்டியது. தமிழ்நாடு மற்றும் கேரளாவைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். புதிதாக கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு உதவ ஹெல்ப் டெஸ்க் சேவை திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக திமுக மாணவர் அணி சார்பில் ஹெல்ப் டெஸ்க் சேவை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாணவர் அணி செயலாளர் வீரமணி ஜெயக்குமார், கட்சி பாரபட்சம் இல்லாமல் அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். என்னென்ன கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது, கேம்பஸ் இன்டர்வியூஸ் இருக்கா, எது இப்போது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க கோர்சஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் தமிழ் மாணவர் மன்றம் நிர்வாகிகள் வருங்கால முதலாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களுக்காக இதை எடுத்து சொல்ல உள்ளார்கள். நான் முதல்வன், உயர்வுக்கு படி, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதி, இது போன்ற திட்டங்களை அந்த மாணவர்களுக்கு எடுத்துரைத்து அவங்க அதுக்கெல்லாம் எப்படி அப்ளிகபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத எல்லாத்தையும் அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்களுடைய எதிர்காலத்திற்கு ஒரு சீர்மைப்பான ஒரு கட்டமைப்பு இப்போ கொண்டு வரப்பட்டுள்ளது. மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டுவதற்காக மாநிலம் முழுவதும் 500 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக வீரமணி ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பாஜக வாக்கு முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ளும் முன் செய்தியாளர்களை சந்தித்த பியூஷ் கோயல் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். is poised for a sure victory and we will finally see a good government, a government that will work for development of Tamil Nadu. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்தும் பியூஷ் கோயல் பேசினார். So what is the opinion on the exit polls now? They do their job, we do our job. Our job is to win the election and we have fought very well. முன்னதாக தனியார் கல்லூரியில் நீட் முதுகலை தேர்வு நடைபெற்ற நிலையில் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு இடையூறு செய்வது போல் பாஜக தலைவர்கள் கல்லூரி வளாகத்தில் அதிக சத்தத்துடன் ஹாரன் எழுப்பியதாக மாணவர்களின் பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அவர் கருத்து கணிப்புகள் பல்வேறு விதமாக வந்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்தார். கருத்து கணிப்பு இல்ல, கருத்து திணிப்பு. இது மக்கள் முடிவு பண்ணியிருக்காங்க. நல்லாட்சி தொடர வேண்டும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்ல வேண்டும், 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறும்னு அப்புறம் டே 1 சொல்லிட்டு இருக்கேன். எப்படி ஓவர் நைட்ல முடிவுகள் மாறுவதற்கோ மாற்றி மக்கள் மனநிலை மாறுவதற்கோ வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து பேசிய அவர் சிலிண்டர் விலை உயர்வையும் விமர்சித்தார். ஒரு தேர்தலையும் தேர்தல் நடக்கிற வரைக்கும் விலை ஏற்ற மாட்டாங்க. தேர்தல் முடிஞ்சு 2-3 நாள் விலை ஏற்றிடுவாங்க. அப்ப இது ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, பல தேர்தல்களை பாஜக தொடர்ந்து செய்யுது. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு புரிதல் இல்லாம வேற ஒருத்தருக்கு வாக்களிச்சிருவாங்க. யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழ்நாடு மக்கள் எப்போதும் தெளிவாக இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை கூறினார். திமுக அதிமுகவை பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் கட்சி வலிமை பெறவில்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளம் வாயிலாக தொண்டர்களுடன் உரையாற்றிய அவர் திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பல கட்சிகள் போட்டி போட்டு பிரித்ததாக கூறினார். புதிதாக களம் காணுகிற தமிழக வெற்றிக் கழகம் 2 கூட்டணிகளையும் பின்னுக்கு தள்ளி ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான வலிமையை அவர் பெற்றிருக்கவில்லை. அதற்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணி கட்சியினர் போட்டியிட்ட ஒரு சில தொகுதிகளில் விசிகவினர் சரியாக ஒத்துழைக்கவில்லை என்றும் திருமாவளவன் ஆதங்கம் தெரிவித்தார். நம்முடைய தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு தேர்தல் பணி ஆற்றியதில் ஒரு சில தொகுதிகளில் இருந்து தோழர்கள் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றவில்லை என்கிற தகவல்கள் வந்துள்ளன. அது குறித்து தகவல்கள் திரட்டப்பட்டு வருகின்றன.
மே 4 விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வலிமையை உலகம் உணரும் வகையில் முடிவுகள் வரும் என்று திருமாவளவன் தெரிவித்தார். சட்டமன்ற தேர்தலில் திமுக தங்களுக்கு உரிய அங்கீகாரம் அளிக்க தவறிவிட்டது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அவரது கருத்தை மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் வழிமொழிந்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் குறைந்தபட்சம் 6 இடங்களையாவது ஒதுக்கித்தர வேண்டும் என்று நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்திய போதும் கூட திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதுக்கு இடம் கொடுக்கவில்லை. இடதுசாரிகளுக்கு உரிய அங்கீகாரத்தை தருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறுத்துவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியோடு இணைந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிட்டோம். அவருடைய பேட்டியை நான் நேரடியாக பார்க்கல, ஊடகங்கள்ல வந்திருக்கிறதான். அவர் என்ன சந்திக்கல, அவர் வெளியூர்ல இருக்காரு, நான் இங்கே இருக்கிறேன். பட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைப்பாடு தான். எங்களுடைய திருப்தி இல்லைன்றதை நான் ஏற்கனவே வெளிப்படுத்தியாச்சு. அது திமுக தலைமைக்கும் தெரியும். நாடு முழுவதும் இன்று பிற்பகலில் நடைபெறும் நீட் நுழைவுத் தேர்வு, மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதி முழுமைக்கும் மறு வாக்குப்பதிவு அறிவிப்பு, திருப்பதியில் லட்டு தயாரிப்பில் போலி நெய் பயன்படுத்தப்பட்டது அம்பலம் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் எனப்படும் தேசிய தகுதிக்கான நுழைவுத் தேர்வு இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. இந்தியா மட்டுமின்றி வெளிநாடுகளில் தேர்வு நடைபெறும் நிலையில் மாணவர்கள் பிற்பகல் 1:30 மணிக்குள் தேர்வு அறைகளில் இருக்க வேண்டும் என தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. புகைப்படம் ஒட்டப்பட்ட ஹால் டிக்கெட், ஆதார் அல்லது வேறு ஏதாவது புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை, ஒளிபுகும் தண்ணீர் பாட்டில் மட்டுமே மாணவர்கள் எடுத்து வரலாம். பேனா, பேப்பர், பென்சில் பாக்ஸ், கைபேசி, ப்ளூடூத் உள்ளிட்ட கருவிகள், பெல்ட், தொப்பி, பை, வாட்ச், அணிகலன்கள் உள்ளிட்ட எவையும் அனுமதிக்கப்படாது. மாணவர்கள் அரைக்கை ஆடைகள், ஸ்லிப்பர், லோ ஹீல் செருப்பு மட்டுமே அணிந்து வர வேண்டும். பல இடங்களில் மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்வர்கள் ஆவணங்களை பத்திரமாக எடுத்து வர தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்களில் தலா 180 மதிப்பெண்கள் வீதம் 720 மதிப்பெண்களுக்கு நீட் தேர்வு நடத்தப்படுகிறது. மேற்குவங்க மாநிலத்தில் நேற்று 15 வாக்குச்சாவடி மையங்களுக்கு மறு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் தற்போது ஒரு தொகுதிக்கே மறு வாக்குப்பதிவு நடத்த தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23 மற்றும் 29 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றது. இதில் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவின் போது எழுந்த புகார்கள் காரணமாக சவுத் 24 பர்கானாஸ் மாவட்டத்தின் 2 தொகுதிகளில் உள்ள 15 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நேற்று நடைபெற்றது. பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்ற இந்த மறு வாக்குப்பதிவில் 90% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஃபால்டா தொகுதியில் வாக்குப்பதிவில் முறைகேடுகள் நடந்ததால் புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து மறுதேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஃபால்டா தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களின் பொத்தான்கள் டேப் கொண்டு மறைக்கப்பட்டதாகவும், வாக்குச்சாவடி ஆக்கிரமிப்பு மற்றும் வன்முறை சம்பவங்கள் நிகழ்ந்ததாகவும் பல்வேறு தரப்பினர் புகார் அளித்த நிலையில் அது மொத்தமுள்ள 285 வாக்குச்சாவடிகளிலும் மே 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 24ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. கோடை விடுமுறை காரணமாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதால் ஜூன் மாத இறுதி வாரம் வரை திருப்பதி மலையில் விஐபி பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரி விடுமுறையொட்டி திருப்பதிக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதனால் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வாங்கிய பக்தர்கள் இலவச தரிசனத்திற்காக வந்தோர் உள்பட நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சாதாரண பக்தர்களுக்கு ஏற்படும் இத்தகைய இடர்பாடுகளை களையும் வகையில் ஜூன் மாதத்தின் இறுதி வாரம் வரை முக்கிய பிரமுகர்களின் பரிந்துரை கடிதங்கள் அடிப்படையில் வழங்கப்படும் விஐபி பிரேக் தரிசன அனுமதியை தேவஸ்தான நிர்வாகம் ரத்து செய்துள்ளது. ஒவ்வொரு நாளும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரமுகர்களின் பரிந்துரை கடிதங்கள் அடிப்படையில் விஐபி பிரேக் தரிசன அனுமதி அளிக்கப்பட்டு வந்தது. அவர்களுக்கு ஒதுக்கப்படும் தரிசனம் ரத்து செய்யப்பட்டதால் சுமார் 11,000க்கும் மேற்பட்டோர் கூடுதலாக தினமும் தரிசனம் மேற்கொள்ள முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 68 லட்சம் கிலோ போலி நெய்யை பயன்படுத்தி லட்டு தயாரிக்கப்பட்டது ஒரு நபர் ஆணைய விசாரணையில் நிரூபணமாகியுள்ளது. கலப்பட நெய் விவகாரத்தில் ஆந்திர அரசால் நியமிக்கப்பட்ட IAS அதிகாரி தினேஷ்குமாரின் ஒரு நபர் ஆணையம் விசாரணை நடத்தியது. அதன்படி திண்டுக்கல்லைச் சேர்ந்த AR டைரி உட்பட பால் பொருள் உற்பத்தி நிறுவன உரிமையாளர்கள், தேவஸ்தான அதிகாரிகள், முன்னாள் அதிகாரிகள் என பலரிடம் விசாரணை நடைபெற்றது. இதனிடையே தேவஸ்தான ஊழியர்கள் பலர் அடுத்தடுத்து பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் தன்னுடைய விசாரணை அறிக்கையை ஆந்திர அரசிடம் ஒரு நபர் ஆணையம் சமர்ப்பித்தது.
சமர்ப்பித்துள்ளது. அதில் கடந்த 2019 முதல் 2024 ஆண்டு வரை 1,61 லட்சம் கிலோ நெய்யை பயன்படுத்தி 48 கோடியே 76 லட்சம் லட்டுகள் உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், பயன்படுத்தப்பட்ட நெய்யில் 68 லட்சம் கிலோ நெய் போலியானது என்பதும் அம்பலமானதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இதன் மூலம் 250 கோடி ரூபாய் அளவிற்கு முறைகேடு நடைபெற்றிருப்பதாக தெரிவித்துள்ள ஒரு நபர் ஆணையம், போலி நெய்யில் பாமாயிலும் நெய்யை மணக்கச் செய்ய வேதிப்பொருட்களும் இருந்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறியுள்ளது. தகுதியில்லாத நிறுவனங்களுக்கு நெய் சப்ளை செய்யும் டெண்டர் வழங்குவதற்காக நிபந்தனைகளை தளர்த்தியதை உறுதி செய்த ஆணையம், தேவஸ்தான முன்னாள் நிர்வாக அதிகாரி தர்மா ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தில் சுற்றுலா படகு கவிழ்ந்து 9 பேர் பலியான விபத்தில் நீருக்குள் பாதி படகு மூழ்கிய போது அவசரமாக பாதுகாப்பு ஜாக்கெட் வழங்கப்படும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜபால்பூர் அருகே பார்க்கி ஏரி அணை பகுதியில் 40 சுற்றுலா பயணிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 4 வயது குழந்தை உள்பட 9 பேர் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்துக்குள்ளான இந்த படகு கவிழ்வதற்கு முன்பு வீசிய காற்றை அதிலிருந்து பயணிகள் ரசித்தபடி கூச்சலிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. படகில் இருந்தவர்கள் பாதுகாப்பு ஜாக்கெட் அணியாமல் அமர்ந்திருந்தது தெரியவந்தது. இந்நிலையில் படகு கவிழத் தொடங்கியதும் பயணிகளுக்கு படகு ஊழியர்கள் அவசரமாக பாதுகாப்பு ஜாக்கெட்டுகள் வழங்கியதும் வீடியோவில் பதிவாகியுள்ளது. இந்த விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது.